चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। 26/4/1982 அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி. டீச்சர்களுடன் சந்திப்பு. தன்னை எப்பொழுதும் சேவாதாரி என்று புரிந்து கொண்டு சேவையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லையா? சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் விசேஷமாக சேவாதாரிக்காக என்ன இருக்கின்றது தெரிந்திருக்கிறீர்களா? வெற்றி இருக்க வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் சேவாதாரி விரும்புகின்றார்கள். ஆனால் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் என்ன? இன்றைய நாட்களில் விசேஷமாக எந்த விஷயத்தின் மேல் கவனம் வைக்கின்றோம்? தியாகத்தின் மேல். தியாகமின்றி தபஸ்யாவில் வெற்றி இல்லை. அப்படி சேவாதாரி என்றால் தியாகம் நிறைந்தவர் மற்றும் தபஸ்யா செய்பவர். தபஸ்யா என்றால் என்ன? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதான் ஒவ்வொரு நேரத்தின் தபஸ்யா. மேலும் தியாகம் எது? அதை பற்றியோ மிகவும் கூறியிருக்கின்றோம். ஆனால் சார ரூபத்தில் சேவாதாரிகளின் தியாகம் எப்படி நேரமோ, எப்படி பிரச்சனைகளோ, எப்படி மனிதர்களோ அதற்கேற்ப தன்னை வளைத்து கொண்டு தனக்கு நன்மை மற்றும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக எப்பொழுதும் லகுவானதாக இருக்க வேண்டும். எப்படி சூழ்நிலையோ, அதாவது எங்காவது தன்னுடைய பெயரை, சம்ஸ்காரங்களை, வீணான எண்ணங்களை, ஸ்தூல அல்பகான சாதனங்களை தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையில் மேலும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய உயர்ந்த நிலையை உருவாக்க முடிய வேண்டும். அதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் செய்துவிடுங்கள். தான் வளைந்து கொடுக்க வேண்டும். இதைத்தான் தியான மூர்த்தி என்று கூறுவது. தியாகம், தபஸ்யா, பிறகு சேவா. தியாகம் மற்றும் தபஸ்யா தான் சேவையின் வெற்றிக்கான ஆதாரம். நான் தியாகம் செய்தேன் என்று தியாகத்தின் அபிமானமும் இல்லாத தியாகியாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த எண்ணமும் வருகிறது என்றால் இதுவும் தியாகம் இல்லை. சேவாதாரி என்றால் பெரியவர்களின் டைரக்ஷன், வழிகாட்டுதலின் உடனே நடைமுறைக்கு கொண்டு வருபவர். கூடியிருக்கும் மக்களுக்காக ஏதாவது டைரக்ஷன் கிடைத்தாலும் நான் சரித்தான் என்று நிரூபிக்க முயலுதல் கூடாது. நீங்கள் சரித்தான், ஆனால் மக்கள் கூட்டத்திற்காக பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களிடமிருந்து டைரக்ஷன் கிடைக்கிறது என்றால் சரிங்க ஐயா, அப்படியே ஆகட்டும் என்று சொல்வதுதான் சேவாதாரிகளின் விசேஷம். இது தலை வணங்குவது அல்ல, கீழே இறங்குவது அல்ல, ஆனால் இருந்தும் உயர்வாக செய்வது. சில நேரம் நான் செய்தேன் என்றால் நான் தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவேன். என்னுடைய பெயர் குறைந்துவிடும், என்னுடைய பர்சனாலிட்டி, தனித்தன்மை குறைந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஏற்று நடப்பது என்றால் மரியாதைக்குரியவராகுவது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்றால் சுய மரியாதையை பெறுவது. எனவே தன்னுடைய மதிப்பு மரியாதையை தியாகம் செய்யும் சேவாதாரியாக இருக்க வேண்டும். அற்பகால மதிப்பு மரியாதையை பெற்று என்ன செய்வீர்கள்? கட்டளைப்படி நடப்பவர் ஆகுவதுதான் நிரந்தரமான மதிப்பு மரியாதையை பெறுவது. அழியாததை பெற வேண்டுமா அல்லது இப்பொழுது கிடைப்பதை பெற வேண்டுமா? அப்படி சேவாதாரி என்றால் இந்த அனைத்து விஷயங்களின் தியாகம் செய்வதில் எப்பொழுதும் எவரடியாக இருப்பது. பெரியவர்கள் சொன்னார்கள் மற்றும் செய்தேன். அந்த மாதிரியான விசேஷ சேவாதாரிகள் அனைவருக்கும் மற்றும் தந்தைக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். வளைந்து கொடுப்பது என்றால் சிறியவர்களாக ஆகுவதில்லை, ஆனால் வெற்றி என்ற பழத்தை நன்றாக பழுக்க வைப்பது. அந்த நேரம் என்னுடைய பெயர் கீழே சென்று கொண்டிருக்கிறது,
அவர் பெரியவராகிவிட்டார், நான் சிறியவராகிவிட்டேன், என்னை கீழே இறக்கிவிட்டார்கள், அவரை உயர்த்தி விட்டார்கள் என்று அனுபவமாகும். ஆனால் நடப்பதோ ஒரு நொடிக்கான விளையாட்டு. ஒரு நொடியில் வெற்றி ஏற்பட்டு விடுகிறது, ஒரு நொடியில் தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. ஒரு நொடியின் தோல்வி நிரந்தரமான தோல்வியாகி விடுகிறது. அது சந்திர வம்சத்தின் வில் ஏந்தியவராக ஆக்கிவிடுகிறது. மேலும் ஒரு நொடியின் வெற்றி நிரந்தர குஷியை பிராப்தியாக செய்விக்கின்றது. அதனுடைய அடையாளமாக ஸ்ரீகிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருப்பதாக காண்பித்திருக்கிறார்கள். சந்திர வம்சத்து வில்லு ஏந்தியவர் எங்கே மற்றும் புல்லாங்குழல் வாசிப்பவர் எங்கே? எனவே ஒரு நொடிக்கான விஷயம் இல்லை, ஆனால் ஒரு நொடியின் ஆதாரம் எப்பொழுதும் இருக்கிறது. எனவே இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்களா? பிரம்மா பாபா தன்னைத்தானே எந்தளவு தாழ்த்தி கொண்டார். குழந்தைகளின் காலை பிடித்து விடுவதற்கு தயாராகி அவ்வளவு பணிவானவராகி சேவாதாரியானார். குழந்தைகள் என்னை விட முன்னுக்கு இருக்கிறார்கள், குழந்தைகள் என்னை விட நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்த முடியும். முதலில் நான் என்று ஒருபொழுதும் சொன்னதில்லை. குழந்தைகள் முன்னுக்கு, முதலில் குழந்தைகள், பெரிய குழந்தைகள் என்று கூறினார். அப்படி தாழ்த்தி கொள்வது தாழ்ந்து விடுவதல்ல, உயர்ந்தது செல்வது. இதைத்தான் உண்மையான நம்பர் 1 தகுதியான சேவாதாரி என்று கூறுவது. அனைவருக்கும் லட்சியமோ அந்த மாதிரி தான் இல்லையா? குஜராத்தின் நிறைய சேவாதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் குஜராத்தின் நதிகள் குஜராத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றன. குஜராத்திற்கு மற்றும் நன்மை செய்பவராக ஆகாமல் உலகிற்கே நன்மை செய்பவராக ஆகுங்கள். எப்பொழுதும் எவரடியாக இருங்கள். இன்று ஏதாவது டைரக்ஷன் கிடைக்கிறது என்றால் சரி ஐயா என்று கூறுங்கள். என்னவாகும்? எப்படியாகும்? ட்ரஸ்டிக்கு என்ன எப்படி என்று என்ன யோசிக்க வேண்டியது இருக்கிறது? உங்களை நீங்களாகவே சமர்ப்பித்தீர்கள் என்றால் விடுபட்ட நிலையில் இருப்பீர்கள். பற்றுதல் இருப்பிலிருந்து விலகி விடுவீர்கள். இன்று இங்கு இருக்கிறீர்கள், நாளை வேறு எங்கு சென்றாலும் விலகி இருப்பவராக ஆகிவிடுவீர்கள். இங்கேயே இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் ஆக வேண்டும், கொஞ்சம் ஆக்க வேண்டும் என்பதோ இருக்கும். இன்று இங்கே, நாளை அங்கே. பறவை இன்று ஒரு கிளையில் இருக்கிறது, நாளை இன்னொரு கிளையில் இருக்கும். ஆனால் மனநிலை விலகி இருப்பதாக வேண்டும். சில இடங்களில் 20 வருடங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் எவரடியாக இருங்கள். எப்படியாகும் என்று நீங்களே யோசிக்காதீர்கள். இதைத்தான் மகா தியாகி என்று கூறுவது. நல்லது. வரதானம். சங்கமயுக நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து பரமாத்மா ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்பும் மாயாவை வென்றவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தின் ஒரு வினாடி மற்ற யுகங்களின் ஒரு வருடத்தை விட அதிகம். எந்த நேரம் ஒரு வினாடியை இழந்தாலும் ஒரு வினாடி அல்ல, மிக அதிகமாக இழந்தீர்கள். இந்தளவு மகத்துவம் எப்பொழுதும் நினைவிருக்கிறது என்றால் ஒரு வினாடியும் பரமாத்மா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் யாருடைய பை பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கின்றதோ அவரிடம் மாயா ஒரு பொழுதும் வர முடியாது, தூரத்தில் இருந்தே ஓடிவிடும். எனவே நேரத்தை சேமிக்க வேண்டும். இதுதான் தீவிர முயற்சி. தீவிர முயற்சியாளர் என்றால் எப்பொழுதும் மாயாவை வென்றவர். ஸ்லோகன்: யார் கட்டளைப்படி நடப்பவராக இருக்கின்றாரோ அவர்தான் தந்தையின் மற்றும் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।